பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும் பாடு அறிவேனம்மா. 7 ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்கா. சரி, வணக்கம். ஞாபகம் இருக்காங்களே? ஓ, அங்க ஒரு ஆளுக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு இந்த வாசலுக்கு வந்தோடனே ஞாபகம் வந்துச்சு. உங்களோட வீட்டை நான் நினைக்கிறேன் நைட் 12 மணிக்கு வந்தனாங்க போல கிடக்கு. இரவு 12 மணிக்கு ஒருக்கா வந்தனாங்க. ஆத்த பிறந்த நாளுக்கு வந்தனாங்க. உங்களோட பிறந்த நாளுக்கு தானே. அப்ப இன்றைக்கு உங்களோட பிறந்த நாள் நான் நினைக்கிறேன். அது 2-3 வருஷத்துக்கு முதல் போல அப்படியா? 3 வருஷம் இருக்குமே. சரி, அப்ப இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாளாமன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க அழகா உங்களுக்கு கேக் எல்லாம் அனுப்பி இருக்கணும். பிறந்த நாள் வாழ்த்துக்கலாம்னு சொல்லி வடிவான கேக் உங்களுக்கு கொடுக்கட்டாம். ஒரு ஆளுக்கிட்டே பிறந்த நாள் போங்கன்னு சொல்லிச்சுனாலும் நாங்க வந்து பார்த்தா அதே வீடா இருக்குது. சரி, என்ன பேர் உங்களுக்கு? புஷ்பராணி. புஷ்பராணி அம்மாக்கு இது எத்தனையாவது பிறந்த நாள்? 61. சரி, 61வது பிறந்த நாளுக்கு யாரோ உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுமாமண்டு. 59. எத்தனையாம் ஆண்டு பிறந்தவ? என்ன ஒவ்வொரு தடவை 59ஆம் 61ஆம் 63ஆம் 63ஆம் ஆண்டு பிறந்த 63ஆம் ஆண்டு பிறந்த. சரி, எங்களுக்கு சொல்லி அனுப்பினவே இன்னைக்கு 62வது பிறந்த நாளாவன்னு சொல்லி அனுப்பினவே. சரி, இன்னைக்கு அப்ப உங்களோட பிறந்த நாளுக்கு அழகா கேக் அனுப்பி இருக்கணும். அதுக்கு அடுத்ததான் உங்களுக்காக அழகா ஒரு பழக்கூடி ஒன்று அனுப்பி இருக்கணும். சரியா? சரி, இன்றைக்கு உங்களை சந்தோஷப்படுத்த நினைச்சது யாருன்னு கேட்க முதல்ல நீங்க ஆரோக்கியமா இருக்கணுமா, நல்ல திடகாத்திரமா இருக்கணுமா, ஹெல்த்தியா இருக்கணுமான்னு வடிவான பழக்கூடி எல்லாம் அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கணும் இன்றைக்கு. சரியா? வடிவா சாப்பிடட்டாம் நேரத்துக்கு நேரம் சொல்லி அழகா அனுப்பி இருக்கணும். யாரா இருக்கு? மகள் எங்க இருக்கிறா? மகள் பிரான்ஸ்ல. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 7 பேர். 7 பேர்லயே மகளை சொன்னீங்க. இப்ப ஒரு ஆள் சொன்னீங்க. என்ன பிரச்சனை? இப்ப என்ன காரணம் மகளை மட்டும் சொன்னதுக்கு? இவையெல்லாம் யாரு? நாங்க அன்னைக்கு 12 மணிக்கு வரைக்குள்ள நான் நினைக்கிறேன் நீங்களும் இன்னொரு ஆளும் மட்டும்தான் நின்று இருக்கணும். 2 பேர் நின்றது போல கிடக்கு. யாருன்னு ஞாபகம் இல்ல மற்றது. இன்றைக்கு இவ்வளவு பேர் நிக்கணும். ஏன் அந்த மகளை சொன்னீங்க? பிரான்ஸ் மகளை என்ன? ஒருவேளை இவ எல்லாரும் தான் பிளான் பண்ணி செஞ்சுட்டோமோ தெரியல. நிக்கிறாக்கள் உங்களை சந்தோஷப்படுத்த. சரி, வெளியில எத்தனை பிள்ளைகள் நிக்கணும்? 2 பேர். கபில் மகன். சரி, இங்க எத்தனை பேர் நிக்கணும்? 2 பேருனா மிச்சம் 5 பேர். 2 பேர் இங்க நிக்கணும். 3 பேர் மகளோட. அம்மா டென்ஷன் ஆயிட்டா. அதெல்லாம் 2 3 எல்லாம் மாறுது போல. சரி, அந்த 12 மணிக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணதை விட இன்றைக்கு தான் கொஞ்சம் நீங்க டென்ஷனா இருக்கிற மாதிரி கிடக்கு. யாரேடா சொல்லுவோம் மாதிரி. சரி, வடிவா யோசிச்சு பாருங்க. யார் அனுப்பி இருப்பினா? கபில். இப்ப மகனை சொல்லி பாப்போம். கபில் போன முறை யாரு உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினா? கபில் மகன் அனுப்பினவர். அப்ப இந்த முறை மகளை சொல்லி இருக்கிறீங்க. சேர்ந்து அனுப்பினவர். சரி, இன்னொரு கிஃப்ட் உங்களுக்காக வந்திருக்குது. பாப்போமா? இந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா எடுக்கல கவனமா உடைச்செடுக்கணும். அதுல வைக்கிறேன்னு வைங்களா? எடுங்க எடுங்க, தனித்தனியா தான் வரும். எடுங்க. அவளங்க செஞ்சு விட்டு தான் சமோசாக்கார நினைக்கிறாங்க. பூ போடுறதுக்கு அமராக்கள்.
சொன்னா உங்களுக்கு பிடிச்ச கிஃப்டா இருப்பாரு. சரி அப்படியே திருப்பிடுவாங்க. இங்க அனுப்பினாக்களும் பார்க்கட்டுங்களே. சரி அழகான இதுதான் கவனமா இருக்க வேண்டிய விஷயம். நாங்க கொண்டு போய் கொடுக்குற எல்லா வீட்டுலையும் இதை உடைக்கிறவன். அதெல்லாம் முதல் கையில எடுத்துட்டோம். இது வந்து தண்ணியில உள்ளுக்குள்ள தண்ணி விட்டு மோட்டர்ல இந்த இது லைட் தெரியும். இதுல தண்ணி ஓடிட்டு இருக்கும். வீட்டுல தண்ணி சத்தம் கேட்கிற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. உண்மை போய் தெரியாது எனக்கு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கும் அழகா ஒரு பிள்ளையார் சிலை அனுப்பியிருக்கிறோம். எடுத்து அந்த கிஃப்ட்லயே அதைத்தான் எடுத்து கொஞ்சம் இருக்கிறீங்க. அப்ப பிள்ளையாரப்பாவை யாருக்கு பிடிக்காதுன்னு. சரி யாரப்பா அனுப்பினது? இங்க நிக்கிறவர்த்தனம் செய்திருக்க மாட்டோமோ? மதனகுமார் செஞ்சிருப்பாரோ? யாரு இதுல மதனகுமார்? ஜெயக்குமார் யாரு இதுல? மதனகுமார் யாரு? அவர் ஜெயக்குமார். மதனகுமார் அதான் அடிக்கடி அந்த கண்ணு உங்களுக்கு அங்க அங்க போயிருக்கேன். இவங்களா இருக்குமோ ஒருவேளை உண்டு அப்படித்தானே? சரி அடுத்தது இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் வந்து பாப்போமா? சரி நான் சரி இதுக்குள்ள கொஞ்சம் கிஃப்ட் இருக்குது. ஓபன் பண்ணு. ஓனோட அடுங்க பாப்போம். நாங்களும் அட சாரியா இருக்கா? அடுங்க அடுங்க எடுத்து பாருங்க. சரி ஒன்று ரெண்டு சரி 3 சாரி வந்திருக்கு. யார் இந்த 3 சாரியும் அனுப்பினது? ஒன்று இல்ல, 1 2 3 வந்திருக்கு. ஏன் தர்சினி? தர்சினி யாரு? மகள். ஏன் சாரியை பார்த்தோன்னே தர்சினி என்று சொல்றீங்க? இந்தியாவில இருந்து சாரி எடுத்து அனுப்புறாரு. அவ வேற ஒருத்தர் சாரி வேண்டி கொடுக்குற இல்லையா நீங்க? அவதான் கூட அனுப்புறவ. சரி அப்ப இன்றைக்கு யார் இந்த கிஃப்ட் அனுப்பினதுன்றது உங்களுக்கு ஒரு சந்தேகக்குறியா தானே இருக்கு. மகன் போன முறை முதல் அனுப்பினேன்னு சொல்லி ஏன் அவங்க சொன்னீங்க? நாங்க போன முறை மகன் அனுப்பி தானே வந்தாங்க. அனுப்பி அவர் எல்லாம் காசெல்லாம் போட்டுட்டு அப்படி யோசிச்சிருக்கிறீங்க எல்லாம் போட்டுட்டு. சரி அப்ப இந்த கேக்க முதல் நாங்க வெட்டுவோம். வெட்டி போட்டு ஆரண்டு பாப்போமா? ஆரண்டு சொன்னீங்கன்னா வெட்டலாம். உங்களுக்கு ஒரு பிளாக்மெயில் போட்ட கிடைக்குது. சரி இந்த கிஃப்ட அனுப்பினவங்கள்ட்ட ஒரு என்னன்னு சொல்றது ஒரு சரி போன முறை கிஃப்ட் அனுப்பினாக்கள் இந்த ஒரு ரிக்வஸ்ட் உண்டு. போன முறை வாசல்லையே நின்றுட்டு போயிட்டோமா. அப்ப அது ராத்திரி சாமம் 12 மணி. அதால நாங்க வெளியிலேயே வந்து வெளியில வச்சு உங்களுக்கு தந்துட்டு எல்லாம் விஷ் பண்ணிட்டு போயிட்டோம். இந்த முறை கட்டாயம் கேக்கெல்லாம் வெட்டி தான் போடணும்னு சொல்லி இருக்காங்க. கத்தி எடுத்துட்டு ஓடி வாங்க வெட்டுவோம். சரி யாருன்னு சொன்னாதான் வெட்டுவீங்களோ இல்ல சொல்லாம வெட்டுவோமோ? இல்ல சொல்லுங்க பாவமா கிடக்குது. சரி இந்த பரிசுகள் இன்றைக்கு உங்களுக்கு எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கு? பிரான்ஸ் தான், மாற்றமில்லை. என்னண்டு 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 உங்களுக்கு சொல்லவே இல்லையா? அவர்கிட்ட கவலையா பாத்தீங்களா? நன்னை இது வரைக்கும் மதிக்கவே இல்லை சொல்லவே இல்லைன்னு சொல்லியாச்சு. ஓகே இது வந்து உங்களுக்காக பிரான்ஸ்ல இருந்து உங்களோட மகள் தான் அனுப்பி வச்சிருக்கிறேன். சரி வெட்டுவோமா இப்ப? சரி Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. ஓகே அப்ப இன்றைக்கு உங்களோட பிறந்த நாளுக்காக உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக உங்களுடைய மகள் குடும்பம், என்ன பேர் மகளுக்கு? தர்சினி குடும்பம் உங்களுக்காக யார் யார் அவங்க குடும்பத்துல இருக்கிறாங்க? பிரசாந்த், தர்சினி, ஜெயனியா, கன்சியா. சரி எல்லாரும் சேர்ந்து உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொன்ன மாதிரி நிறைவேற்றிட்டாங்க. இவ்வளவு பேர் நிக்கத்தக்கதா உங்களுடைய பிறந்த நாளை 12 மணிக்கு வெட்டுறதை விட இது நல்லா இருக்குன்னு எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமா வெட்டுறது. சரி என்ன சொல்ல போறீங்க உங்களோட தர்ஷினிக்குன்றதை இந்த வீடியோவை பார்த்து சொல்லிடுங்க. எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? இவ்வளவு நல்ல சந்தோஷம். நன்றியம்மா. சரி நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நீண்ட ஆயுளோட சகல சௌபாக்கியங்களோடையும்
நீங்க ஆரோக்கியமா முதல்ல இருக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக் கொள்றேன். மகனாக்கள் பக்கத்துல கூடவே இருந்து பார்த்து கொள்ளுவினோம், கூட இருக்கிறார்களும் பார்த்து கொள்ளினோம். சந்தோஷமா உங்களை எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூ.